ஸ்ரீ மீனாட்சி வேதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆண்டு ரீதியாக பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சமயபுரம் மாரியம்மன் இருக்கக்கூடிய பச்சை பட்னி விரதத்தை பத்தி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த பச்சை பட்னி விரதம் நாம எப்படி இருக்கிறது, நம்ம இந்த பச்சை பட்னி விரதம் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் வை தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிற்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்று ஒரு திருச்சிற்றம்பலம் இல்லை என்பெல்லாம். பொதுவாகவே நிறைய விரதங்கள் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல உண்டு. அந்த வழிபாட்டு முறையில் ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் அப்படின்றது நமக்காக அம்பாள் இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த பச்சை பட்னி விரதம். வருஷத்துல 28 நாட்கள் அம்பாள் இந்த விரதம் இருப்பாங்க. மாசி மாதம் கடைசி நாட்களை ஆரம்பிச்சு பங்குனி மாதம் கடைசி நாட்கள் இந்த விரதம் முடியும். இதுதான் இந்த விரதத்துடைய காலங்கள். இப்போ இந்த விரதத்தை நாம எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் உங்களுடைய அம்பாள் கிட்ட நீங்க வேண்டிக்கலாம். முதல் விஷயம், உங்க வீட்டுல சமயபுரம் மாரியம்மன் போட்டோ அல்லது ஏதாவது மாரியம்மன் விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணக்கூடிய பழக்கம் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த அம்பாளுக்கு வாசனை மலர்கள் சாத்தி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னதாக விரதம் ஆரம்பிக்கும் போது அந்த நம்மளுடைய வீடெல்லாம் தொடர்ச்சி சுத்தப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம விரதத்தை ஆரம்பிச்சாச்சு. அம்பாள் விக்கிரகம் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோ. அம்பாள் வீடு 2 தீபங்கள் ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, சொந்த வீடு கட்டணும், மகளுக்கு வரணும் வேணும், மகனுக்கு வரணும் வேணும், மகனுக்கு வேலை கிடைக்கணும், கணவர் செய்கிற தொழில்களில் வளர்ச்சி வரணும், கடன் அடையணும், இது மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை அம்பாள்கிட்ட வேண்டிட்டு ஒரு 11 ரூபா அல்லது 101 ரூபா காணிக்கை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் அந்த காணிக்கை வச்சு முடிஞ்சிட்டு அம்பாளுடைய பாதத்தில், நம்ம வீட்டில் புகைப்படமாக இருந்தாலும் சரி விக்கிரகமாக இருந்தாலும் சரி அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம், அந்த அம்பாள் பாதத்தில் இந்த காணிக்கையை வச்சுட்டு முதல்ல உங்களுடைய மூலவர் பிள்ளையார் கிட்ட வழிபாட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. என் குலதெய்வமே நான் இருக்கக்கூடிய இந்த பச்சை பட்னி விரதத்தை எனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுப்பான்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டிட்டு காணிக்கை வச்சது கூட இந்த அம்பாள் கிட்ட வாங்க. இந்த அம்பாள் கிட்ட இந்த அம்பாள் கிட்ட உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கும் இந்த பிரார்த்தனையை வேண்டிட்டு அந்த அம்பாள் கிட்ட சொல்லுங்க. நீங்க இருக்கக்கூடிய இந்த பச்சை பட்னி விரதத்தை நானும் இருக்கிறேமா, 28 நாள் இருக்குன்னு நான் நினைச்சிருக்கேன், எனக்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த விரதத்தை முடிச்சு கொடுக்குமான்னு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு விரதத்தை ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சிருந்தா 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் விரதம் ஆரம்பிச்சிட்டாங்க அம்பாள், அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா கூட ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கலாம். இந்த வருஷம் நமக்கு 5 ஞாயிற்றுக்கிழமை வருது. 14ஆம் தேதி ஏப்ரல் 14 வரைக்கும் நமக்கு விரதம் இருக்காங்க அம்பாள். இன்னும் 3 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இருக்கிறது. இப்போ விரதம் இருக்கலாம். இந்த காணிக்கை அம்பாள் பார்த்து முடிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விரதம் அப்படின்றது காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணிக்கு எந்த உணவும் எடுத்துக்காமல் இருந்துட்டு மாலை 6 மணிக்கு மேலே பூஜை முடிச்சதுக்கப்புறம் எளிமையான உணவுகள் எடுத்துக்கிறது தான் விரதம். ஆனால் இங்கே அம்பாள் பார்த்தீங்கன்னா 28 நாளும் எதுவுமே உணவுகள் சமைத்த உணவுகள் அம்பாள் எடுத்துக்க மாட்டாங்க. வெறும் நிராகாரம் இந்த மாதிரி எளிமையான உணவுகள் அம்பாளுக்கே படைக்கிறாங்க சமீபத்தில். அம்பாள் சர்வசக்தி உடையவள், அவங்களால இருக்க முடியும், நம்மளால அவ்வளோ விரதம்லாம் இருக்க முடியாது. அப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விரதம் வைக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இன்னும் 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இந்த 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சமயபுரம் மாரியம்மனை வேண்டிட்டு நீங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காம மாலை பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு பூச்சொரிதல் கண்டிப்பாக நடத்தணும். கடைகளை கேட்டு நல்ல வாசனை வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச அம்பிகை ஸ்லோகங்களை சொல்லி அம்பாளுடைய பாத்தில் அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனை அம்பாள் கிட்ட சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறமாக தீபதூப வதங்கள் ஆராதனைகள் காமிச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் உள்ளது கண்டிப்பாக எளிமையான உணவாக இருக்கும். உப்பில்லாத மோர், இளநீர், கூழ், இதுதான் நைவேத்தியம் பண்ணணும். பானகம், இதை தாண்டி வேற எந்த பொருளும் நைவேத்தியம் பண்ணக்கூடாது. இதை மட்டும் நைவேத்தியம் பண்ணிட்டு முடிஞ்ச இந்த நைவேத்தியம் நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களால் நைட் என்ன சாப்பிட முடியுமோ எளிமையான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ரெகுலர் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இதுதான் இந்த விரதம் நம்ம ஏற்கனவே நமக்கு 2 வாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ 3ஆவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க போகிறோம். இல்லை நம்ம ரெகுலராகவே 28 நாள் நம்மளால விரதம் இருக்கும்னா தாராளமாக 28 நாள் இருந்துக்கலாம். காலையிலேருந்து மாலை வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காம இது சாயங்காலமாக பூஜை முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு பூஜை முடிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதான் இந்த பச்சை பட்னி விரதம். இந்த பச்சை பட்னி விரதம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் இல்லையா. 28 நாள் நம்ம விரதம் இருக்கும். 28 நாள் முடிஞ்சிருச்சு. ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் இல்லையா. அந்த வேண்டுதல் நிறைவேறதோ, அந்த வேண்டுதலுக்கான காணிக்கை வச்சிருக்கோம்ல, அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது அந்த காணிக்கையை எடுத்துட்டு போய் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அவள் முன்னாடி அந்த காணிக்கை கையை வச்சு, அம்மா இந்த வேண்டுதலுக்காக இந்த விரதம் நானும் வச்சேன், இந்த வேண்டுதல் நீ நிறைவேற்றி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிக்கையை பிரிக்காம அம்பாளோட கோயில் உண்டியில சேர்த்துருங்க. மற்றதெல்லாம் அம்பாள் பார்த்தவா. இதுதான் பச்சை பட்னி விரதம் நாம் இருக்கக்கூடிய முறை. இந்த முறையில விரதம் இருந்து பாருங்க, சமயபுரம் மாரியம்மன் கேட்டதெல்லாம் தருவா.
அந்த அம்பாவை பொறுத்த வரைக்கும் அவள் 8 கரங்களை தரக்கூடியவள். நீங்கள் போய் நின்னாலே போதும், என்னடா உனக்கு வேணும், வாடா நான் தரேன்னு சொல்லிட்டு கேட்டதான் தரக்கூடிய அதி அற்புதமானது என்ன சமயபுரம் மாரியம்மன். இந்த பச்சை பட்டை விரதமும் நாமும் அம்பாளோடு சேர்ந்து இருந்து நம் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்க பெறுவோமாக. ஸ்ரீ மீனாட்சி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி இந்த யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பக்கம், முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம். அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. அது ரொம்ப பயனுள்ள ஒரு கிஃப்ட் தான். அது என்ன கிஃப்ட்ன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது வேக மலிவளம் சக்கமன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதவர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்கள் நட்சம் வேல்மல்க மேன்மைகள் செய்வேண்டது விலங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். ஓகேவா?